பொடி 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 தொடர்பவம் யாவும் தடு 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 கமல் பதம் நாளும் கொடு 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 பரிவாலே சஞ்சலம் ஏன் மனமே சிவனடி தஞ்சமான பிணுமே என் செயலால் ஆவது ஒன்றுமில்லை என்றே நின்றால் ஏதும் துயரில்லையே இந்த சூதை அருகில்லையே வாக்கும் மனமும் கடந்த மனோலயம் கான் நோக்க அரியவன் கான் நுண்ணியரின் நுண்ணியன் கான் எனக்குள்ளே நீ இருக்க உனக்குள்ளே நான் இருக்க மனக்கவலை தீர வரமருள்வாய் பூரணமே ஓம் அண்ணாசாமி தம்பரான் பேசணும் ரத்னசாமி தம்பரான் பேசணும் பாக்கலிங்க தம்பரான் பேசணும் ஓம் வெண்ணிலா கோடி சித்துக்கள் பேசணும் ஓம் அகத்திய பெருமான் திருவிழி சனம் 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 ஓம் அருணகிரிநாத திருவடி போற்றி ஓம் அருணகிரிநாத திருவடி போற்றி ஓம் அருணகிரிநாத திருவடி போற்றி ஓம் சாதுராம் சாமி திருவடி போற்றி ஓம் வள்ளிமலை சாமி திருவடி போற்றி ஓம் வள்ளிமலை சாமி திருவடி போற்றி ஓம் எண்ணிலா கோடி சித்திரல் திருவடி போற்றி எண்ணிலா கோடி சித்திரல் போற்றி நீ எல்லாம் நன்மை மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் 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 நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த அப்படியெல்லாம் வரக்கூடாது நான் சொல்றவங்க வரணும் உட்காருங்க அவங்க வெளியே உட்காருங்க நான் கொஞ்ச நேரம் முடித்து கால் பண்ணுறேன் நான் வெளியில் வந்துட்டேன் வந்து கால் பண்ணுறேன் ஐயா சொல்லுவாரு கீழே வச்சுருக்கீங்களா கீழே பானைக்கில நடுமா கொஞ்சம் நிற்காது கூப்பிடும் போது ஓட்டுறா எழுந்து நிகழ்ச்சி நிறையா இருக்கு. உணர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் சித்தர்கள் கவசம் ஒன்று செஞ்சு அனுப்புவேன். பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. ரொம்ப எனக்கு அர்ஜென்ட்டுன்னு அவங்க நண்பர்கள் தெரிஞ்சு கிளம்புறாங்க. அப்படி யாராச்சும் இருந்தால் முதல்ல கிளம்புங்க. நான் அனுப்பி வைக்கிறேன். அதாவது ரொம்ப அர்ஜென்ட்டு வேலையில் இருப்பாங்க, பல பிரச்சனைகள் இருக்கும். அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா உடனே முதல்ல போயிடலாம். வியாபத்தில் கலந்துட்டு போகலாம். இருந்தீங்கன்னா இன்னும் 2-3 நிகழ்ச்சிகள் இருக்கு, உட்காரணும். இவங்க இடத்த மட்டும் தயவுசெய்து இன்னொருத்தர் வாரம் பிடிக்காதீங்க. எடுத்து வந்தோம்னா அடுத்த இடத்த அங்கேயே இருக்கும். எழுதிட்டீங்களா? அம்மா பார்த்துமா சங்கெல்லாம் உள்ள வைங்க. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. கையில் வச்சுக்கோங்க. மடிக்கலாம் வேணாம், அப்படியே வச்சுக்கோங்க. கையில் இருக்கும்போது அவர் கொடி அது மேலே போடுவார், ரத்திரையில் போடுவார். அப்புறம் நீங்கள் இருந்து அத்தரெல்லாம் குத்தாச்சுங்க. யார் வரலையே பேர் எழுத அவ்வளோ பேர் வாங்கி வச்சு ஃபாலோ பண்ணுங்க. பேர் அட்ரஸ் அவங்க ஃபோன் நம்பர் பின்னாடி போயிட்டாங்க. வரும்போது வந்தவங்க பின்னாடி போயிட்டாங்க. கொஞ்சம் உட்காருங்க. வாங்க வாங்க. ஆமாம் என் முகத்தை அது ஒன்றும் இல்லை. கிளீனாக வாங்க வாங்க. பொடி இங்கே வைமா. இந்த பொடி இங்கே வைங்க. வாங்க. வாங்க வாங்க.
உறவான குன்றில் உரைவேதை கொண்டு கொடிதான துன்பம் மயல் தீர குளிர் மாலைகள் அணிமாலை தந்து குறை தீர்க்க வந்து குருகாரோ மறிமான் உகழ்ந்து இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலைமாவு சென்ற அலைவேலை எங்கே படிவேல் எறிந்த அதிதீரா அறிவால் அறிந்தும் இருத்தால் இறைஞ்சும் அடியாரிடஞ்சல் கலைமூனே அழகான சம்பொன் மயில் மேல வந்து அலைவாய் முகந்து பெருமாளே மறிமான் முகந்து இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியானாம் மலைமாவு சிந்த அலைவேலை எங்கே வடிவேல் எறிந்த அதிதீரா அருள்மோனே பறந்ததே மந்திரம் பல்லுயிர்க்கெல்லாம் பறந்ததே மந்திரம் பல்லுயிர்க்கெல்லாம் வரம் தரும் மந்திரம் வாழ்த்திட வாங்கி துறந்திடு மந்திரம் சூழ்பகை போக்க உரம் தரும் மந்திரம் ஓம் என்றெழுப்பவே ஜகமாயை உற்றன் அகவாழ்வில் வைத்து திருமாது கர்ப்பம் உடலூரே ஜகமாயை உற்றன் அகவாழ்வில் வைத்து திருமாது கர்ப்பம் உடலூரே தசமாதம் முற்றி வடிவாய் நீளத்தில் திறமாயளித்த பொருளாகி 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 மகவாவி உச்சி விழியானந்தத்தில் மலைநேர் புயத்தில் உறவாடி மடி மீது தடுத்து விளையாடி நித்தம் மணிவாயின் முக்தி தர வேணும் முருகானே மணிவாயின் முக்தி தர வேணும் முகமாயிட்ட குறமாதினுக்கு முளை மேலணைக்க வருணீதா முதுமாமறைக்குள் உருமா பொருட்குள் மொழியே உரைத்த குருநாதா மொழியே உரைத்த குருநாதா தகையாதனக்குள் அடிகாண வைத்த தனியே ரகத்தில் முருகோனே தருகாவேரிக்கு வடபாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே 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 வெற்றிவேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு சுப்பிரமணியத்திற்கு சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக சொல்லுங்க நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நல்லோர் நினைத்த நலம் பெறுக
எனக்கு உதவிகள் செய்த அனைவரும் நலமாக வேண்டும். எனக்கு உதவிகள் செய்த அனைவரும் நலமாக வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் நல்லா இருக்கணுமா? எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு கடன் இருக்கு, புரியுதுங்களா? என்ன கடன்? நன்றி கடன். ஒரு நமக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா என்ன சொல்றோம்? எல்லாம் நம்ம விதி, நம்ம தலையெழுத்து, நம்ம கர்மன்னு சொல்றோம் இல்லையா? அது ஒரு பக்கம். நல்ல செஞ்சா நல்லது, கெட்ட செஞ்சா கெட்டது, சொர்க்கம் நரகம் பாவம் புண்ணியம். இந்த புண்ணியம் எல்லாம் நிறைய செய்யணும்னா நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணோம், அது இதுன்னு எல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுக்காக கோயில் கோயிலாக போகிறோம், அர்ச்சனை பண்ணுறோம், அபிஷேகம் பண்ணுறோம், விரதம் இருக்கிறோம், மந்திரம் சொல்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஊர் விட்டு ஊர் வேற ஒரு கோயிலுக்கு போயிடும். ஆனால் கஷ்டம் தீருதானா? சில தீரும், சில தீராது. ஏன் இப்படியே என்றைக்குமே ஒரு பிரச்சனை, அடுத்த நாள் ஒரு பிரச்சனை, அடுத்த நாள் ஒரு பிரச்சனை, வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருக்குது? காரணம் என்னன்னா, நம்முடைய விதியை கர்மாவை முழுமையாக நீக்கணும். அப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கையில் யாரும் நமக்கு உதவிகள் செஞ்சாங்களோ அவங்கள்ட்ட அந்த நன்றி கடனை நம்ம தீர்க்கணும்னா 7 பிறவி நம்ம எடுத்து திரும்ப திரும்ப அந்த கர்மா செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு நன்றி கடனை தீர்த்து கொண்டது நம்ம இந்து மத புராணம் வழிமுறை. அப்போ இதுக்கு முடிவு உண்டானா? முடிவு கிடையாது. அதனால இந்த பிறவிலேயே நாம் என்ன பண்ணணும்? நம்ம வாழ்க்கையில் யாரெல்லாம் உதவி செஞ்சாங்களோ அவங்க பேரெல்லாம் நீங்கள் வீட்டுக்கு போய் ஒரு பேப்பர் பேனா எடுத்து வச்சு நிச்சயமாக எழுதணும். இந்த யாகத்தில் எழுதி போட்டதை விட உங்கள் வீட்டில் போய் நீங்கள் எழுத போகிறது பாருங்களா, அதுதான் முக்கியம். உங்களுக்கு உதவினா பணம் கொடுத்து உதவி தான் உதவி கிடையாது. இப்போ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு உங்களுக்கு நிறைய பேர் வழி சொல்லியிருப்பாங்க, விஷயத்த சொல்லியிருப்பாங்க, அது மிகப்பெரிய உதவி. காலத்தினால் செய்த உதவி சிறிதனின் நாளத்தின் மான பெருது இல்லையா? அப்போ நமக்கு தெரியாத விஷயம் எத்தனை சொல்லுது? உடம்பு சரியா அந்த டாக்டர்கிட்ட போங்க, இந்த ஊருக்கு இந்த ட்ரெயின் போடு, இந்த படி படிச்சா இந்த வேலை கிடைக்கும், இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு சொல்லித்தராங்க. அது எல்லாமே உதவி தான். பதிலுக்கு நான் அவங்களுக்கு இதை செஞ்சேன், வேற ஒருத்தருக்கு செஞ்சேன், அப்படி இப்படின்னாலாம் சொல்லுவாங்க நிறைய பேர். எனக்கு யாருமே உதவி செய்யலை, நானே தான் கஷ்டப்படுறேன், நான் தான் எல்லாருக்கும் உதவி செஞ்சேன், அப்படி இப்படின்னாலும் வசனம் பேசுவாங்க நிறைய பேர். நமக்கு சின்ன குழந்தை, உங்கள் சொந்த குழந்தைகிட்ட ஒருத்தர் தண்ணி வாங்கி குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 7 தலைமுறைக்கு கர்மா வரும் தெரியுமா? உங்கள் சொந்த குழந்தைக்கு ஒரு டம்ளர் தண்ணி நீங்கள் வாங்கி குடிச்சிங்கன்னா அப்போ என்னென்ன வாங்குறீங்க குழந்தைகிட்ட? ஏன் வரும் கர்மா உங்களுக்கு? கஷ்டம் நம்ம அந்த கஷ்டம் உங்கள் குழந்தைகிட்ட ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிச்சிங்கன்னா கஷ்டம் வரும். எப்படி? அந்த குழந்தைய நம்ம பெற்றுக்கலன்னா நமக்கு என்ன பேர்? கஷ்டமான பேர் இல்லையா? வருத்தம் வருதா? அப்போ அந்த குழந்தைய பெற்றுக்கிட்ட உடனே அந்த இன்பத்தை கொடுத்த அந்த குழந்தை இன்பத்தை கொடுத்த அந்த குழந்தைக்கு நாம் என்ன பட்டிருக்கோம்? நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அந்த நன்றி கடனுக்கு நம்ம அதை வளர்த்து பாழாக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம வளர்ந்த பின்னாடி நான் இப்படியெல்லாம் வளர்த்தேன், நீ என்ன பண்ணுறேன்னு கேட்கவே கூடாது. நம்ம கடமை, புரியுதுங்களா? குழந்தைகளை பெற்று வளர்க்க வேண்டியது நம்ம கடமை. அந்த கடமை மட்டும் இல்லை, அது நன்றி கடன். அதுக்கே அப்படின்னா தெருவில் போகிறவங்க வருவோம், நண்பர்கள் தெரிஞ்சவங்க கொண்டவங்க சொந்தக்காரங்க முன்ன பின்ன தெரியாதவங்க செய்கிற உதவி நிறையா. ஏதோ ஊருக்கு போகிறோம், வழி கேட்குறோம், சொல்கிறோம், அவங்கவுங்க செய்ய உதவிக்கு. அதே மாதிரி 7 தலைமுறை நம்ம தேடி பிடிச்சி கர்மாவுக்கு பதில் சொல்லணுன்றது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சுருக்கமாக சொன்னால் நம்ம கவியரசர் கண்ணதாசனை பற்றி உங்களுக்கு தெரியும். அவருக்கு 50 வயசு கிட்டத்தட்ட அவர் அமரர் ஆகிட்டார். அதுக்குள்ளே அவர் என்ன சொன்னார்னா, என் வாழ்க்கையில் நான் நிறைய பேர்கிட்ட உதவி வாங்கிட்டேன், இந்த பிறவியில் அந்த நன்றி கடன் நிறைய பாக்கி இருக்குது, அதனால எல்லாத்தையும் என்னால் தீர்க்க முடியாது. அடுத்த பிறவியில் நான் ஒரு நாயாக பிறந்து அந்த யார் எனக்கு அதிகமாக உதவி செஞ்சாங்களோ அவங்க வீட்டில் போய் நான் சேவை செய்ய நன்றி கடனை தீர்க்கணும்னு சொன்னார். எப்போ? நான் சின்ன பையனாக இருக்கும்போது, இந்த மாதிரி பையனாக இருக்கும்போது நான் அவர் எழுதுன்றதை நான் படித்தேன். அப்போ சரியாக தெரிஞ்சுது. அவர் வளர்ந்து அவர் சமாதியாகி அவர் அமரராகி நாயா பிறந்து இன்னொருத்தர் வீட்டுக்கு வந்தால் அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க ஒரு வயசில் தானே அவங்களும் இருந்திருப்பாங்க. அப்போ அவங்க ஒன்று இறந்து அடுத்த பிறவி வரணும். இவர்கிட்ட நன்றி கடனை பெற்றுக்கொள்வதற்காக அவங்க இன்னொரு பிறவி எடுக்கணும்ல. அப்போ தேவை அவங்களுக்கு. ஒருத்தருக்கு கண்ணதாசன் போகிற ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு இவங்க திரும்ப பிறவி எடுத்து கஷ்டப்பட்டு அதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தமே கிடையாது. அப்போ அந்த பிறவி அந்தந்த பிறவிலே தீரணும். அந்த நன்றி கடனை என்ன பண்ணணும்? கண்ணதாசன் தீர்த்துட்டு போகணும். எப்படி தீர்த்தார்னா, வனவாசன் ஒரு புத்தகம் எழுதி தனக்கு யாரெல்லாம் என்னென்ன உதவி செஞ்சாங்களோ அவங்க செய்த உதவியெல்லாம் அதில் குறிப்பிட்டிருக்காரு. அப்படி நாம் இப்போ சொல்கிறோம், எனக்கு உதவிகள் செய்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டுறோம். வாய்ப்பு கிடைக்கும் போது உங்களுக்கு யார் உதவி செய்யங்களோ அதை மற்றவங்கள்ட்ட சொல்லி நீங்கள் நன்றி பாராட்டணும். பதில் எனக்கு வசதி வரணும், அப்படி செய்கிறேன் இப்படி செய்யணும்னு எல்லாரும் வசனம் பேசுவோம். எனக்கு ஒரு காலத்தில் அவர் உதவி செஞ்சார்ப்பா, அது செஞ்சார்ப்பா, ஆனால் செய்ய முடியல, எனக்கு வரட்டும் கடவுள் கொடுத்து அப்படிலாம் சொல்லவே கூடாது. உடனடியாக அடுத்தவங்ககிட்ட இல்லாதவ எனக்கு இந்த உதவி செஞ்சாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா தான் இந்த கர்மா தீரும்.
காலத்தினால் செய்த உதவி சிறிதன் நாளத்தின் மான பெரிதுன்ற முறையில் நீங்கள் அந்த உதவியை பதிலுக்கு நீங்கள் எதிர்பார்த்து செய்ய முடியாது. மற்றவங்கள்ட்ட சொல்லி நன்றி பாராட்டணும். தமிழில் மட்டும்தான் நன்றி கடன், நன்றி பாராட்டுதல். வேறு எந்த மொழியும் அது கிடையாது. தெய்வீக மொழி தமிழ்னா நன்றி கடன், நன்றி பாராட்டு. இதை ரெண்டு தீர்த்துட்டீங்கன்னா இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு. வீட்டிலே நீங்கள் கடவுளாக, நீங்களே கடவுளாக மாறலாம். கஷ்டம் பிரச்சனைகள் இருக்க வரை மனுஷன் குழம்பினே இருப்பான். அது தீர்ந்துட்டா நான் தான் கடவுள் துள்ளுவாங்கல்ல. கொஞ்ச நாளே இருக்கும் போது துள்ளுறோம் இல்லையா? அப்போ முழுமையாக இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு ஒரே வழி, உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் உதவி செய்யணும்னு வீட்டுக்கு போய் பொறுமையாக உட்காந்து எழுதுங்க. எல்லாம் ஞாபகம் வராது. உங்களுக்கு யாரெல்லாம் கெடுதல் செஞ்சாங்க, யாரெல்லாம் மட்டும் சண்டை போட்டாங்கன்னு கேட்டால் 10-50 பேரை உடனே ஒப்பிப்பீங்க. உண்டா இல்லையா? யார் மேலே கோவம் இருக்குன்னா இந்த உடனே ஒரு 10 பேர் கரெக்டாக வரும். யார் உங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னா கொஞ்சம் யோசனை தான், உடனே வராது பேர். அதனால அதுதான் கர்மான்றது, அதுதான் விதின்றது. இதை வெல்வதற்கு தான் சித்தர்கள் வழி சொன்னாங்க. இதை இன்னிலேருந்து கடைப்பிடிங்க. உங்கள் குழந்தைகிட்ட ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா கூட கர்மா வரும். அப்போ மற்றவங்கிட்ட வர்றதுக்கெல்லாம் எவ்வளோ விஷயம் இருக்குது. அதனால புரிஞ்சுங்க, வாழ்க்கைன்றது இதுதான். இதை விடிச்சிங்கன்னா நிம்மதியாக இருக்கலாம். இன்னிலேருந்து நீங்கள் அதை தினம் எழுதுங்க. ஒரே நாளில் வாழ்க்கையில் நீங்கள் உதவி பெற்றவங்க பேரெல்லாம் ஞாபகம் வராது, அப்பப்போ ஞாபகம் வரும். அது எவ்வளோ உதவி செய்கிறாங்க, அதெல்லாம் பணம் கொடுக்க தான் உதவி நினச்சிக்காதீங்க. ஆலோசனை சொல்கிறது, வழிகாட்ட சொல்கிறது, எவ்வளோ விஷயங்கள். அந்த உதவிகளை பட்டியல் போடணும். நன்றி கடன் பட்டியல் போடணும். யாராருக்கு எவ்வளோ கடன் பாக்கின்னு அதை கணக்கு போட்டால் தான் இந்த கர்மாலாம் தீரும். சும்மா பொதுவாக நான் எல்லாருக்கும் நான் வேண்டிக்கிறேன், நான் பொதுவாக எல்லாருக்காகவும் வேண்டிப்பேன், நல்லவங்க நல்லா இருக்கணும், சர்வஜன சொல்லணும், அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நீங்கள் யார்கிட்ட நன்றி கடன் பட்டீங்களோ அந்த கர்மாவை நீங்கள் தான் தீர்க்கணும். அதை நீங்கள் தான் பட்டியல் போட முடியும். உங்களுக்கு தான் தெரியும். அது இல்லைன்னா கண்ணுக்கு காரணம் புரியாத பிரச்சனை வரணும். அதுதான் ஜோசியார்கிட்ட போனால் என்ன சொல்லுவாங்க, அதுக்கு ஏதோ அதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, கர்மா நீ செஞ்ச வினைங்கலாம். அதுதான் நமக்கே தெரியுது. அதுக்கு ஒரே வழி இதுதான். பட்டியல் போட்டு இன்னிலேருந்து அதை செய்ய ஆரம்பிங்க. குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. இன்னிலேருந்து அகத்தியர் பெருமானுடைய குரு பூஜையில் இன்னைக்கு வடவணியில் இந்த இடத்துக்காரங்க நமக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பினால நம்ம எல்லாரும் சந்திச்சிருக்கோம். முன்வினை பயணம் எல்லாரும் வருகை தந்த அனைவருக்கும் மீண்டும் நன்றி பாராட்டி நம்ம இப்போ யாகத்தை நிறைவு செய்கிறோம். யாராச்சும் எழுதாம விட்டுருக்கீங்களா? வெத்தலை எழுதி போடாம லேட்டாக வந்தவங்க சர்வீஸ் கேட்டுருங்க. யாராச்சும் எழுதி போடலன்னா எழுதி போட்டலாம். குறியீடுனா என்ன? சிம்பிள் கோட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி ஓம்காரம் என்பதை எழுத்தால் எழுத முடியாது. நம்ம எழுதுகிற எழுத்தெல்லாம் எழுத்து கிடையாது. சும்மா நம்மளுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி எழுதிக்கிறோம். இப்போ தேன் சாப்பிட்டா எப்படி சுவையாக இருக்கும், நெருப்பு எப்படி சுடுன்றது எழுத்தால் எழுத முடியுமோ அது மாதிரி எழுத முடியாது. அது மாதிரி ஓம்ன்றதை எழுத முடியாது. நம்ம வசதிக்கு எப்படியே எழுதிட்டு அது ஓம் சொல்லிக்கிறோம், அவ்வளோதான். சரிங்களா? அந்த ஓம்காரம் என்றது உணரக்கூடியது. இறை இன்பம், இயற்கை இன்பம். அந்த இன்பத்தை உணர்ந்தவங்க அதை இன்னைக்கு பைனரி அப்புறம் ஸ்கேன் பண்ணுற மாதிரி சொல்கிற மாதிரி 51 குறியீடுகளாக பிரித்து கொடுத்தாங்க. எப்போ வார்த்தையாலே சொல்ல முடியாதுங்களோ அது எப்படி குறியீடுகளாக பிரிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், இசை என்பது என்ன, அது வார்த்தையில் சொல்ல முடியுமா? முடியாது இல்லை. ஆனால் அதுக்கு இலக்கணம் இருக்குது, தெரியும் இல்லையா? சரிகம பதனிசன் 7 அடிப்படை இலக்கணம் தானே எல்லா இசையும் இருக்குது. அது மாதிரி ஓங்காரத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கு 51 குறியீடுகளாக இலக்கணம் இருக்குது. அது சித்தர்கள் தவத்தினால உயிர்த்துணர்ந்து நமக்கு வழங்கியிருக்காங்க. அதில் சிறப்பாக இந்த 6 குறியீடுகள் சொல்லியிருக்காங்க. இது ஆ உ இ ஓ ஏ இம் என்று சொல்லப்படும். இதை நம்ம முகத்தில் அறுகோண அமைப்புகள் இருக்குது. அந்த அமைப்பில் நாம் அழுத்தம் கொடுத்து பயிற்சி செய்யும் போது நமக்கு ரொம்ப அற்புதமான ஆற்றல் உண்டாகும். நம்முடைய உடல், மன, உயிர், ஆன்மா முழுக்க சித்தருடைய சக்தி உண்டாகும். நீங்கள் ஒரு எளிய முறையில் ஒரு சித்தராக மாறிடலாம். நீங்கள் நினச்சா உங்களுடைய கஷ்டம் தீர்றது இல்லாமல் நீங்கள் அடுத்தவங்களுக்காக வேணால் அடுத்தவங்களுடைய கஷ்டமே தீர்ந்துடும். நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு செய்யணுன்ற அவசியமே கிடையாது. இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் மனசுக்குள்ளே சொன்னால் போதும். பெண்கள் நல்லா கவனிங்க, பெண்கள் எல்லா நாளும் இந்த மந்திரத்தை சொல்லலாம். புரியுதுங்களா? எதுக்காக? நமக்கு வழிபாடு செய்யணும் அப்படின்னா கோயிலுக்கு போகணும்னா சில விதிமுறைகள் இருக்குது. இத்தனை மணிக்கு போகணும், இந்த நாள் தான் போகணுன்னாலாம் இருக்குது. ஆனால் பிரச்சனை கஷ்டம்னா கடவுளே காப்பாற்றுன்னு கூப்பிட்றதுக்கு எந்த விதிமுறையும் கிடையாது. நம்ம மருத்துவமனையில் இருக்கிறோம், நமக்காக மற்றவங்க அப்போ குளிச்சுக்கோமா குளிக்கலையோ யோசனை பண்ணிக்கிட்டா சாமியை கும்பிடுவோம். வீட்லேயே நம்ம வழி தொழிஞ்சிட்டோம், கழிப்பறையிலையோ இல்லை தெருவிலையோ வழி வந்தால் அப்போ அசுத்தமாக இருக்கும்னு சொல்லிக்கிட்டா நம்ம கடவுளை கும்பிடாமல் இருக்குமா? அது மாதிரி வேண்டுதல் வேறு, வழிபாடு வேறு. வழிபாடுன்றது நீங்கள் கோயிலுக்கோ வேறு வீட்டில் பண்ணுற பூஜைக்கோ அது உங்கள் விருப்பம். ஆனால் வேண்டுதல் நம்ம பண்ணுறது இப்போ என்ன பண்ணுறோம்? வேண்டுதல் பண்ணுறோம். எனக்கு இது வேணும் அப்படின்றத நீங்கள் இதெல்லாம் எழுதி வச்சுக்கிங்க. உங்கள் மனசில் இருக்க குறைகளை நீங்கணும்னா 24 மணி நேரமும் 365 நாளும் உங்களுக்கு வேண்டிக்கிட்டே இருக்கலாம். இந்த நேரம் தான் செய்யணும், அந்த நேரம் தான் செய்யக்கூடாது. அது மாதிரி வீட்டில் தான் செய்யணும், பூஜைகள் தான் செய்யணும் கிடையாது. தெருவில் நடந்து போய் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக கடவுளை கும்பிடலாம், வேண்டலாம். சரிங்களா?
இப்போ எல்லாம் இந்த மந்திரத்தை ஒரு 3 முறை சொல்லுங்க. ஆ ஊ ஈ ஓ ஏ இம். 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 இனியெல்லாம் நன்மையே. இனியெல்லாம் நன்மையே. இனியெல்லாம் நன்மையே. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. நல்லோர் நினைத்த நலம் பெறுக. எனக்கு உதவிகள் செய்த அனைவரும் நலமாக வேண்டும். எனக்கு உதவிகள் செய்த அனைவரும் நலமாக வேண்டும். எனக்கு உதவிகள் செய்த அனைவரும் நலமாக வேண்டும். இனியெல்லாம் நன்மையே. இனியெல்லாம் நன்மையே. இனியெல்லாம் நன்மையே. இனியெல்லாம் நன்மையே. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அம்மம்மா ஏ இம். ஆ ஊ ஈ ஓ ஏ இம். ஆ ஊ ஈ. அங்க எடுத்து பின்னாடி ஆ ஊ ஈ ஓ ஏ இம். ஆ ஆண்டவர் திருவடியிலே சரணம். திருவடியிலே சரணம். ரத்னசாமி சித்த திருவடியிலே சரணம். ஆக்கிலிங்கர் நம்பிராய திருவடியிலே சரணம். ராஜாயுருத்யோ நமக. பரமாத்மயே பிரபஞ்சவை
जय ओम जय ओम जय ओम जय जय ओम 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 जय जय ओम परमात्मा जय 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 தள்ளி நின்னோம் ஒட்டி நிற்கக்கூடாது சில விஷயத்துக்காக அதை நம்ம சொல்ல முடியாது. அதனால நீங்க கொஞ்சம் தள்ளி நிற்கணும். அவன் உட்காந்து தள்ளி தள்ளி போகணும். கிட்ட நிற்க கூடாது. 5 நிமிஷம் தான். தள்ளி போங்க. நான் சொல்றேன். ஆமா ஆமா நீங்களும் கொஞ்சம் கிட்ட நின்னுக்கோங்க. அது சும்மா அப்படியே கீழே வைங்க, அப்படியே கீழே வைங்க வைங்க வைங்க. பரவாயில்ல, எடுத்துடலாம் அப்படியே. அடுத்து பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வச்சுருங்க. குறிப்பாக அவ்வளோ ஓகே. ஆமாம் நன்றிண்ணா. சொல்லுங்க.